அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய பயணம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைனா எப்போவுமே நம்ம கோவிலை சுற்றி 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் ரோட்டில் கிரிவல பாதையாக வருவோம். ஆனால் இந்த முறை ஒரு வித்தியாசமான மாறுபட்ட ஒரு மலைப்பாதையை தேர்ந்தெடுத்தோம். அதாவது மலைகள்லேயே திருவண்ணாமலையில் கோவிலுக்கு பின்புறமாகவே ஒரு பாதை மலைக்குள்ளே போகுது. அந்த பாதை பல சித்தர்கள் வாழ்ந்த குகை வழியாக வருது. அந்த குகையெல்லாம் பார்க்கணும்னு இந்த திருப்பு முடிவு பண்ணோம். அதன்படி முதல்ல நாம் பின்னாடி வரும்போது முதல்ல பார்க்குறது ஆலமரத்து சித்தர் குகை, அதாவது ஆலமரத்து குகை ஆசிரமம் இதுக்கு பேர். அப்படி தான் இங்கே போர்டில் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போயிருக்கும்போது அதை பூட்டி இருந்தது, ஆள் யாரும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழையபடி நாங்கள் அதே பாதையில் பயணித்து வரும்போது இப்போ நாம் சேர்ந்திருக்க இடம் ஸ்ரீ குகை நமச்சிவாய ஜீவ சமாதி. இது மலையில் ஒரு பெரிய கோவிலாகவே அந்த இடம் இருக்குது. இப்போ இது வாசலில் ஒரு நந்திக்கு மண்டபம், மலை மேலே அந்த கோவில் அவ்வளோ ஒரு அற்புதமான வடிவமைப்பில் இருந்தது. நாங்கள் கோவிலுக்குள்ளே போனோம். ரொம்ப அமைதியாக உள்ளே நமச்சிவாயர் வாழ்ந்த குகையும் அவர் தவம் பண்ண குகையும் அங்கே இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. இப்போ நாமளும் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துச்சு. ஆனால் அவ்வளோ ஒரு அமைதி அந்த இடம். அதனால் நாமளும் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணோம். தியானம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த இடம். நம்ம தியானத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து அடுத்த குகைக்கு போவோன்னு வெளியே கிளம்பி வந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிங்கமுக குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய குரங்காக இருக்கு இல்லையா, மந்தி, அது அங்கே நிறைய இருந்துச்சு அந்த இடத்துல. நாங்கள் போகும்போதெல்லாம் வழியை மறிச்சுக்கிட்டே நின்றுச்சு. இப்போ நம்மளோட வந்த சகோதரிகள்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. ஆனால் அது யாரையும் ஒன்றும் பண்ணலை. அது அது பாட்டு விளையாண்டுக்கு இருந்துச்சு. நாங்கள் அந்த கடந்துட்டு தான் வந்தோம். பார்த்துச்சிங்களே, வேறு எதுவுமே பண்ணலை. அப்புறம் அதை விட்டு அந்த இடத்துல நாங்கள் ஃபஸ்ட் டைமாக போகிறதுனால நாங்கள் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம். அப்புறம் அவங்க வழி சொன்னாங்க, இது வழியாக போங்கன்ட்டு. அப்புறம் இப்போ நாம் அதை தொடர்ந்து இப்போ நிற்கிற இடம் தண்டாயுதபாணி ஆசிரமம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். மலையிலேயே அந்த இடமும் ஒரு அற்புதமான அமைதியான ஒரு இடமா இருந்துச்சு. அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் சிறிது நேரம் உட்காந்துட்டு இப்போ நாம் அங்கே ஒரு ஐயா ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட விவரத்தை கேட்டோம். அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னாக்கா மாமரத்து குகை அது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி ஐயா கிட்ட பேசிட்டு, அந்த ஐயா கொஞ்சம் அங்கேயே ரொம்ப நாள் இருக்காங்க போல இருக்கு, அவங்கள்ட்ட அந்த தகவல்லாம் சேகரிச்சுக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் நேரம் மேலே ஏறினோம். மேலே ஏறி வரும்போது இப்போ நாம் சொன்ன அதாவது மாமரத்து குகை அன்னபூரணி ஆசிரமம் அப்படின்னு அந்த இடத்த அழைக்கிறாங்க. மாமரத்து குகை அது அந்த கோவிலுக்குள்ளே போனோம்னாக்க அதுக்கு உள்ளே ஒரு குகை இருக்குது. அந்த குகையில்
ரமணர் வந்துட்டு இந்த கோயிலையும் தவம் செஞ்சதாக அங்கே இருக்கிறவங்க நமக்கு சொன்னாங்க. அதுபோக பௌர்ணமி அங்கே வந்துட்டு அங்கே வர்ற சாதுகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதாகவும் அன்னதானம் கொடுக்குறதாகவும் சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு கொஞ்சம் மேலே ஏறோம் அப்படின்னாக்க, இப்போ நாம் வந்து பார்த்துக்கிற இடம் வந்துட்டு உண்ணாமுலை முளைப்பால் தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது பல அற்புதங்கள் நிறைஞ்ச ஒரு தீர்த்தம், சக்தி வாய்ந்த ஒரு தீர்த்தம்னு சொல்கிறாங்க, புனித தீர்த்தம்னு. இது வந்துட்டு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கலர் இந்த தீர்த்தம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கால் வைக்கக்கூடாது, அதை வந்து குடிக்க மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தீர்த்தத்தையும் பார்த்தோம். உண்மையிலே அந்த மலை மேலே அப்படி ஒரு சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. அந்த தீர்த்தமும் கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. அந்த தீர்த்தத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு அம்பாள் கோவில் இருக்குது. இப்போ அந்த கோவில் வந்துட்டு அந்த கோயிலேருந்து அந்த தீர்த்தத்திலேருந்து கொஞ்சம் மேலே ஏறினா இந்த கோயில். இந்த கோயில் பக்கத்துலேயும் கூட ஒரு ராஜயோகி ஆசிரமம் அப்படின்னு கூட ஒன்று பக்கத்துலேயே இருக்குது. அங்கேயும் சாமியெல்லாம் இருக்காங்க. அதையும் சாமி கும்பிட்டுட்டு அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த காட்டு வழியாகவே பயணித்தோம். அது எங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவம். திருவண்ணாமலையில் இந்த முறை நாங்கள் வந்தது, எத்தனையோ முறை போயிருக்கோம். அந்த ரோட்லேயே கிரிவலம் வருவோம். மலை மேலே இத்தனை குகைகளும் இவ்வளவு இடம் இருக்கிறது சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் முதல் முறையாக இப்போ தான் நாங்கள் அதில் பயணித்து வந்திருக்கோம். எங்களோட பேக்கை வந்து குரங்கு பிடிங்கிச்சு இந்த தங்கச்சிக்கிட்ட இருந்து. அதுக்குள்ளே செல்ஃபோன்லாம் இருந்துச்சு. நல்ல வேளை அது செல்ஃபோனை ஒன்றும் பண்ணலை. அந்த பேக்குக்குள்ளே வந்துட்டு முட்டாய் இருந்துச்சு. அதுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த பேக்கை விட்டுருச்சு. அதனால் நல்ல வேளை செல்ஃபோன் வந்துட்டு தப்பிச்சிருச்சு. இல்லைனாக்கா எங்கிட்ட தூக்கி போட்டிருக்கும். குரங்குகள் கொஞ்சம் அநியாயம் அந்த இடத்துல. பொதுவாக என்ன கொண்டுட்டு போனாலும் குரங்கு வந்துட்டு இந்த குரங்கு பிடுங்கிடுது. அந்த மந்தின்னு பெரிய குரங்கு சொன்னோம்ல, அது நம்மளை ஒன்றும் பண்ணலை. இது நம்மளுக்கு எல்லாத்தையும் பிடுங்கிடுது. இப்போ நாம் வந்திருக்க இடம் வந்துட்டு விருப்பாச்சி குகை. விருப்பாச்ச குகை இது வந்துட்டு ரமணருடைய தாயாருடைய ஜீவ சமாதி இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அதனால் வெளியிலே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்து ரொம்ப நேரம் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தோம். அற்புதமான இடம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம். அப்புறம் அங்கே எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அது வழியாகவே நம்ம கொஞ்சம் மேலே நடந்து வந்தோம் அப்படின்னாக்க அந்த மலைப்பாதை அப்படியே போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு போகிற வழியில் கடைகள்லாம் இருக்குது. மோர் விற்றுக்கிருந்தாங்க. மலை ஏறி வேர்த்து ஊற்றிருச்சு. ஒரே தண்ணி தாகம். ஏன்னா அங்கே குரங்கு பாட்டிலையும் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போயிருந்தோம். அதையும் பிடுங்கி கடிச்சு கீழே தண்ணீரை வேஸ்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் மோரை குடிச்சிட்டு அந்த காசை கொடுத்துட்டு அப்படியே நடந்தோம். போகிற வழியில் கைவினை பொருட்கள், அதாவது கையால் செஞ்ச லிங்கம், விநாயகர், இந்த மாதிரி பொம்மையெல்லாம் நிறையா விற்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது வந்துட்டு மலையிலேருந்து மற்ற காலங்களில், இப்போ நாங்கள் போன நேரம் அதில் எதுவும் தண்ணி பெருசாக வரல. ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது போகிற வழியில். இப்போ நாங்கள் அதை ஒரு அடையாளத்துக்கு அந்த இடத்துல தண்ணி வருது, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் வந்துட்டு மழை காலத்தில் பெரிய அளவில் அந்த இடத்துல தண்ணி ஓடும், கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பக்கத்துலேயே தண்ணி தொட்டியெல்லாம் இருக்குது. அதாவது மற்ற குரங்குகள், மற்ற விலங்குகள், மானெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை கூட ஒரு இடத்துல பார்த்தோம். அது இன்னும் கொஞ்சம் தள்ளி நம்ம வந்துட்டு கந்தாசிரமம், இப்போ நாம் வந்து சேர்ந்துருக்க இடம் கந்தாசிரமம். இதை தாண்டி போகும்போது தான் நாங்கள் மான் பார்த்தோம். அதையும் கூட வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து சேர்ந்துருக்க இடம் கந்தாசிரமம். இது வந்துட்டு இதுவும் உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அந்த முகப்பு மட்டும்தான் இப்போ நாம் காட்டுறோம். உள்ள இது வந்துட்டு ரமணரும் அவங்களுடைய தாயாரும் இந்த இடத்துல பல காலம் தவத்தில் இருந்ததாக நமக்கு சொல்லப்படுது. அது மாதிரி 2 ரூம் இருக்குது அங்கே உள்ள.
அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதுக்கு நேர் பார்த்தோம்னா திருவண்ணாமலை, அந்த 4 கோபுரம், அந்த முழு கோயிலுடைய வடிவமைப்பும் இந்த ஆசிரமத்து பக்கத்துல இருந்து நாம பார்க்க முடியும். அப்ப இந்த கோவிலை பார்த்தமேனியே இந்த குகை, இந்த ஒரு இடம் இருக்கு. அந்த 2 ரூம் மாரி இருக்கு. அதுல வந்துட்டு ஒண்ணுல வந்துட்டு ரமணரும், இன்னொரு ஒரு சின்ன ரூம் மாரி இருக்கு. அதுல அவங்களுடைய தாயாரும் நீண்ட காலம் தவம் பண்ணதாக சொல்லப்படுது. நாமளும் அந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் தவம் பண்ணிட்டு, அ அவர அனுபவபூர்வமா ரமணர உணர்ந்து, அப்புறம் அங்கருந்து வர்ற வழியில காட்சி, ரொம்ப அற்புதமான காட்சி. திருவண்ணாமலை ஊர் முழுவதுமாக மலையிலேருந்து மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு. அதில் ஒரு அற்புதம் அப்படின்னா, அந்த கோவிலுடைய முழு அமைப்பும் திருவண்ணாமலை கோவில், அருணாச்சலேஸ்வரருடைய கோவில் அவ்வளவு அற்புதமா அங்கேருந்து பார்க்கறதுக்கு காண கண் கோடி போதாது. அவ்வளவு அற்புதமான அந்த காட்சி. அந்த காட்சி அங்கேருந்து பார்க்கும்போது சொன்னா தெரியாது. உணர்ந்தா அந்த நிலை அவ்வளவு ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம் அந்த நிலை. அங்கேருந்து நாமளும் அந்த காட்சிய பார்த்து, அங்கேருந்தே அருணாச்சலேஸ்வரரை மனசுல நினச்சிட்டு, கொஞ்ச நேரம் அமைதியா அந்த மலையையும், அந்த அழகையும் ரசிச்சுட்டு, அப்புறம் எங்களுடைய குழு பயணம் மீண்டும் அங்கேருந்து தொடங்குனோம். அடுத்து அதே மலைப்பாதை வழியாவே நாங்க திருப்ப பயணிச்சு வந்தோம். இப்ப நாங்க எங்களுடைய பயணம் வந்துட்டு ரமணாசிரமத்தை நோக்கி எங்களுடைய பயணம். போற வழியில தான் நான் சொன்னேன் இல்லையா, மான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் கூட அங்கே வீடியோ எடுத்திருக்கோம். பாருங்க. மான் அந்த இடத்துல இருக்கு. ஆனா, ஆள பார்த்தோன்னா ஓடிருது. இருந்தாலும் அது போய் மரத்துக்கு பின்னால போய் நின்றுக்கிச்சு. கொஞ்ச நேரம் அத நமக்கு அது வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் மரங்கள்லயே ஒரு சில இடங்கள்ல அழகழகான பூக்கள் பூத்த மரம், பசுமை, ஒரு களைப்பே தெரியல எங்களுக்கு. ஒரு குளுமையா இருந்துச்சு. நல்ல வெயில் டைம் தான் நாங்க போயிருந்தது. ஆனாலுமே வெயில் தெரியல மலையில. நல்ல காற்றோட்டம், நல்ல காற்று, அருமையான காற்று. ஆங்காங்கே இந்த சிலைகள்லாம் சின்ன சின்ன கைவினை பொருள்கள்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாரி கடைகள் இருக்கு. மோரு இந்த மாரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம், அந்த மாரி கடைகள்லாம் சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு, நடந்த களைப்பு தெரியாம அப்படியே நடந்து பயணிச்சு, நானும் என்னுடைய ஆன்மீக அன்பர்கள் குழு, என் சகோதரிகள் அவங்களும் அப்படியே நடந்து கீழ இறங்கி வந்துட்டோம். இப்ப நாம நெருங்கி ரமணாசிரமத்துக்கிட்ட வந்துட்டோம். அந்த பக்கம் கோவிலுக்கு பின்னால நாம மலை ஏறுனோம். இத்தனை குகைகளையும் பார்த்தோம். இன்னும் கூட மலையில சில குகைகள்லாம் இருக்கு. மலைக்கு மேல உச்சிக்கு போகலாம். ஆனா, அங்கே போறதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப நார்மலா எப்பவும் போற மாரி உள்ள பர்மிஷன் உள்ள அந்த பாதைகள்லயே வந்தோம். இத்தனை குகைகளையும் சித்தர்கள், மகான்கள், யோகியெல்லாம் தவம் பண்ண அந்த குகைகள்ல நாமளும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணி, ஆன்ம ரீதியா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு தொடர்பு, ஆன்ம தொடர்புகள அந்த இடத்துல உருவாக்கி வந்தோம். ரொம்ப மனநிறைவான அற்புதமாக இருந்துச்சு இந்த பயணம். இது ரமணர் ஆசிரமம். நாங்க வந்து இறங்கும்போது மணி அந்த இடத்துல 1 மணி ஆயிருச்சு. 12 மணி வரை தான் அந்த கேட்டு திறந்திருக்கும். இது வழியாவே நம்ம ரமணாசிரமத்துக்குள்ள வந்துரலாம். அதனால நட சாத்திட்டாங்க. அப்புறம் அப்படி சுத்தி வந்தோம். வரும்போது அக்னி லிங்கம்ன்றோம்ல, அத பார்த்துட்டு அப்படியே இப்ப நம்ம நிக்கிற இடம் சேஷாத்ரி ஆசிரமம். அதுவும் சாத்தியிருந்தாங்க. அவங்க 3 மணிக்கு மேல தான் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சேஷாத்ரி ஆசிரமத்திலேயே ஹோட்டல் இருக்கு. அங்கேயே சாப்பிட்டோம். அப்புறம் அப்படியே உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம். மணி 2 மணிக்கு ரமணாசிரமம் திறந்துட்டாங்க. இப்ப நம்ம முதல்ல போய் ரமணாசிரமம் பார்க்கும்போது பூட்டி இருந்துச்சு. அப்புறம் தான் மீண்டும் வந்து சேஷாத்ரி
ஆசிரமத்திலே சாப்பிட்டோம். அப்புறம் நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு திரும்ப நாம் பழையபடி ரமணாசிரமத்துக்கே வந்தோம். அப்போ ரமணாசிரமம் திறந்துட்டாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு அங்கேயும் உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. உள்ளே போய் நல்லா மனசார ரொம்ப நேரம் ஆன்ம தியானம், ஐயா ரமணரோட மிகப்பெரிய ஆன்ம தொடர்பு அந்த இடத்துல. அதையும் முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து எல்லாராலையும் விசிறி சாமியார் அப்படின்னு அழைக்கக்கூடிய யோகிராம் சூரத்குமார் அவங்களுடைய ஆசிரமத்துக்கு வந்தோம். இந்த முறை எல்லாமே எப்பவும் நார்மலாக சுற்றி இருக்க லிங்கங்களை வழிபட்டு ஆலயத்துக்கு போகிறது வழக்கம், எங்களுடைய வழக்கம். பல முறை அப்படி தான் போயிருக்கோம். இந்த முறை வந்துட்டு யோகிகள், ரிஷிகள், மகான்கள் வாழ்ந்த குகைகளையும் அவங்களுடைய ஆசிரமங்களையும் பார்க்கணும் முடிவு பண்ணி வந்தோம். அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம யோகிராம் சூரத்குமார் அவங்களுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம். அங்கேயும் உள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. ஆனால் உள்ளே போனோம். பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நாம் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல அங்கேயும் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அவங்களுடைய சிலை திருவுருவ சிலையெல்லாம் இருந்துச்சு, யோகிராம் சூரத்குமார் ஐயாவுடையது. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயும் கொஞ்சம் ஆன்ம தியானத்தை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எங்களுடைய பயணம் எப்பவும் போகிற அந்த கிரிவல பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எல்லா லிங்கங்களையும் வணங்கிக்கிட்டு வரும்போது நேர் அண்ணாமலைன்ற கோயில் தான் இப்போ நாம் இருக்கிற இடம். நேர் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே வணங்கிட்டு அப்படியே நாம் வந்துட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு லிங்கங்களையாக பார்த்துட்டு, இதை நம்ம பெரிய லெவலில் வீடியோ எடுத்து போடலை. மற்றபடிக்கு 8 லிங்கங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வணங்கிட்டு வந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்கங்கள் சார்ந்து எல்லாருமே வீடியோ போட்டிருக்கோம். வாயு லிங்கம், அந்த லிங்கங்கள் பூராமே போட்டிருக்கோம். இந்த முறை நாம் மலைப்பாதையை மெயின் பண்ணி போனதுனால இதுகளெல்லாம் அப்படியே இருந்து எல்லோரும் இதுகளுக்கும் சாமி கும்பிட்டு தான் வந்தோம். உள்ளே போனோம், சாமி கும்பிட்டு சிறிது நேரம் உட்கார்ந்துட்டு குபேர லிங்கம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசி அதே மாதிரி ஈசானிய லிங்கம். இங்கே நாங்கள் வரும்போதும் இரவாயிருச்சு. அப்புறம் ஈசானிய லிங்கத்துலேயும் சாமியை கும்பிட்டுட்டு நாம் புறப்பட்ட திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் வாசலுக்கே வந்துட்டோம். இந்த பயணம் சித்தர்கள் குகை, மலைக்குகை சார்ந்த பயணம், அற்புதமான சித்தர்கள் வழிபாடு. இக்காட்சியை, காணொளியை காணும் உங்களுக்கும் சித்தருடைய ஆசியும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம்.